மணியிலிருந்து தோண்டி கொண்டிருக்கிறோம். நான் 2 அடி தான் தோண்டு போடுகிறேன். அஞ்சு மணியிலிருந்து தோண்டி கொண்டிருக்கிறோம். நான் 2 அடி தான் தோண்டு போடுகிறேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் பேரவையோ அவங்க அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமுடைய அந்த கூட்டணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்கை கட்சியில் வடகிழக்கிலே ஆளக்கூடாது, சிங்கள கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, இப்படியான பல விடயங்களை சொல்றாரு. ஆனால் டிஎம்விபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம், நீங்கள் விரும்பினால் வாக்களிக்க ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அதிகூடிய வாக்களித்த கட்சி என்ற வகையில் எங்களை ஆதரிக்கலாம் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எல்லாம் பல கருத்தில் சொன்னார். ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்தன் கருணாகரன் கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் என்பிபியுடன் சேர்ந்து ஒரு தவிசாரை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார். அந்த வகையில் இந்த அறிவித்தலை சொல்ல வேணும், இது சங்கினுடைய முடிவில்லை, டெலோவினுடைய முடிவில்லை என்று சொன்னால் அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகம் பதவி நீக்க வேணும், சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும். இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த என்பிபி டிஎம்விபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கன்றதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதுதான் உண்மை. நாங்கள் 2 மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு 2 மணி வரைக்கும் ஜனாவுடன் கோவிந்தன் கருணாகரன் பேசுவதற்கு முயற்சித்திருந்தாங்க. தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பெடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். ஆனால் பிரச்சனை இல்லை, நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சபையிலே ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சின்னத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவு அளித்திருக்கின்றார். இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக, அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பாண்டு வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎம்விபி சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார். இதைவிட அவர் என்பிபிக்கும் டிஎம்விபிக்கும் சாதகமாக சங்கு சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கான வேற எந்த சாட்சியும் தேவையில்லை. அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தார், தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவங்களை நீக்குவோம் என்று அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது செய்தியிலேயும் வந்திருந்தது. அப்படி என்று சொன்னால் இன்று ஜனா அவர்கள் நேரடியாக இதை செய்திருக்கிறார். இந்த கேவலமான செயல்பாடு என்பிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எடுத்த கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சவால் விடுகின்றேன். உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவை ஏதோ உங்களுடைய அமைப்பிலே ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள். செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் டெலோ செயலாளர் நாயகத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள். ஆனால் இந்த இடத்திலே டெலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காம கோவிந்தன் கருணாகரன் நடந்து கொண்டிருக்கிறதை தான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்தன் கருணாகரனை இந்த பதவியில் இருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்னே நீங்கள் போவீங்கன்றதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபியை இருக்க வேண்டும் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாநிலத்திலே நீங்கள் தயவு செய்து முன் வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம். என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன்வை சொல்கின்றேன். மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த
பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சி அமைக்கலாம். அதே நேரத்திலே சங்கு சின்னம் போட்டி போடவில்லை. ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகத்தான் செயல்பட்டார்கள். அந்த வகையில் அவர் சொல்லாமல் அது சங்கத்திற்கும் தொடர்பில்லை என்றபடியே நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன். ஆனால் மாநகர சபையிலே ஜனாவினுடைய உறுப்பினர்கள், கோவிந்தன் கருணாவுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பிபி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மட்டக்களப்பு மாநகர சபையை ஆட்சி கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டதை இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்கின்றேன் என்பதை பகிரங்கமாக சொல்லி நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக நின்று மட்டக்களப்பிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம். அடுத்த 3 சபைகளிலே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை குடிக்கிறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்றதை இந்த இடத்துல சொல்கிறோம். அரசு கட்சி போட்டி போட்ட 11 சபைகளிலே 6 சபைகள் தற்பொழுது பிரதானமாக, அதாவது இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போட்ட 11 சபைகளிலே தமிழரசு கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய 9 சபைகளிலே 6 சபைகளுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியிருக்கின்றது. அதிலே தவிசாளர், பிரதி தவிசாளர் 2 பதவிகளும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இதிலே உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுக்கள், அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர சபையை விசதமாக உறுப்பினருடன் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருந்தோம். அவர்களுக்கும் இந்த நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னும் 3 சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்க இருக்கின்றது. அதுகளை நாங்கள் முழுமையான முயற்சி எடுத்து நாங்கள் அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வரும் நாட்களிலே முஸ்லிம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சபைகளிலே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை கைப்பற்றிருக்கின்றது சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததுடைய நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சியினருக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னெறிவுப்பேட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான ஒரு திட்டம், அது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த மண்முனை தென்னெறிவுப்பேட்டு சபையை பொறுத்தளவிலே இந்த சபையினுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்தது சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள், சுயேட்சை குழுக்களுக்கு 2 ஆசனங்கள், சமூக ஜன பலவேகி அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு 2 ஆசனங்கள், அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்கள், மொத்தமாக 20 ஆசனங்கள் இந்த மண்முனை தென்னெறிவுப்பேட்டு சபையில் இருந்தது. அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சுயேட்சை குழுவுடைய ஆதரவு, அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய 1 உறுப்பினருடைய ஆதரவு, அதோட சேர்த்து எங்களுக்கு 8 உறுப்பினருடைய ஆதரவு தமிழரசு கட்சி இருந்தார். அந்த வகையிலே 10 உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே 10 உறுப்பினர்கள் இருந்தது. இதிலே இந்த 20வது நன்மை முதல் குறிப்பிடாத அந்த உறுப்பினர் 20வது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் டெலோ கட்சியுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த மருமகன் தான் அந்த சங்கு சின்னத்துடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவால் வழங்கினார். கோவிந்தன் கருணாகரன் ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது. அந்த கோவிந்தன் கருணாகரன் ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியுடைய செயலாளர் நாயகம், அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ ஒன்று உருவாக்கி இருக்கின்ற அதிலே கையெழுத்திட்டு செல்வம் அடைக்கல்நாதனுக்கு பதிலாக அந்த பேரவையிலே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு அவர். இதிலே மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி, இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாவருடைய ஆதரவை, டெலோவினுடைய ஆதரவை, சங்கு சின்னத்திலே போட்டு வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய டெலோவினுடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே டெலோவினுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினை சேர்ந்த நாங்கள் செல்வம் அடைக்கல்நாதன் டெலோவினுடைய தலைவர், அத்தோடு சுரேன் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோராதலிங்கம், அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார், இவர்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம். இவர்கள் 4 பேர், செல்வம் அடைக்கல்நாதன், நான் பேர் குறிப்பிட்ட 4 பேரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள். ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு கொண்டு சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் வாக்களித்தார்.